அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக கடலூர் உட்பட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து 9 துறைமுகங்களில் புயல் கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு வங்கக்கடல், மேற்கு வங்காளம், வங்கதேச கடற்கரை பகுதியில் மையம் கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மொகலாவிற்கு தெற்கில் 130 கிலோமீட்டர், சாகர் தீவுக்கு 150 கிலோமீட்டர், கொல்கத்தாவிற்கு 170 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முற்பகல் வாக்கில் மேற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடற்கரை பகுதியில் கடக்கக்கூடும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர். மேலும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வங்கம் அதனையொட்டிய வடக்கு ஒடிசா, ஜார்க்கண்ட் வழியாக நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேலும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கன முதல் அதி கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து 9 துறைமுகங்களில் புயல் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேலும் சென்னை, கடலூர், நாகை மற்றும் எண்ணூர், கட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடியில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்றுடன் நீலகிரி, தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்றைய நாட்களும் பலத்த தரை காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமுதல் அதிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.